கொடுத்திருக்கிறது. அதற்கு பின்னாலும் கூட அவர்கள் ஏலத்தை விட்டு ஏல நடைமுறைகளை அவர்கள் ஆரம்பித்து எதிர்ப்பை மீறி அவர்கள் ஆரம்பித்து ஏலதாரர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க்ஸ் என்கின்ற அந்த கம்பெனிக்கு ஏலம் கொடுக்கிற போதும் அந்த ஏலத்தை அவர்கள் கொடுத்த போதும் அதை எதிர்த்த அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லா வகையிலும் எல்லா முறைகளிலும் அதை நாங்கள் எதிர்த்து வந்திருக்கிறோம் என்பதிலும் எந்த விதத்திலும் ஒரு மாற்று கருத்தை உங்களால் சொல்ல முடியாது என்பதை நான் திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். சட்டமன்றத்தில் ஒருமுகமாக தீர்மானம் கொண்டு வந்து நாம் எல்லாம் நிறைவேற்றியதற்கு பிறகும் கூட இங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் அரசியல் ஆதாயம் செய்வதற்காக இன்றைக்கு நீங்கள் அதில் குளிர்காய நினைக்கிறீர்கள் என்பதை நான் திட்டவட்டமாக உங்களிடத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். காரணம் இல்ல பதில் பேசிட்டே இருக்க, நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, நீங்கள் தீர்மானத்தை ஆதரிச்சது உண்மைதான், அதற்காக நன்றி சொல்லுகிறோம், அதை மறுக்கல. ஆனால் அமைச்சர் சொல்வது நீங்கள் இதே பிரச்சனையை இப்போ உங்கள் உறுப்பினர் இங்கே பேசுகிற போது இந்த பிரச்சனையில ஆட்சி மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது பேசினார். அதனால தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்கள் மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் அது வளர்த்தி விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன். நீங்க இல்லை என்று சொன்னால் ஆதாரத்தை சொல்லுங்கள், அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பதில் முடியட்டு ப்ளீஸ். ஏதோ அரசு இதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லை என்று நீங்கள் அறிக்கை விடுக்கிறீர்கள் சொன்னால் இங்கேதான் இருக்கிறது உங்களுடைய உண்மையான சொரூபம். நான் மீண்டும் இந்த அவையிலே திட்டவட்டமாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இந்த அவையின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சரி, போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி, நான் மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக அரசின் சார்பை சொல்வேன். தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கவே வழங்காது. இந்த திட்டத்தை வரவே விடமாட்டோம். இன்னும் ஒருபடி மேலே போல் சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறவரை ஒரு பிடி திட்டத்தை வரவே விடமாட்டோம். இன்னும் ஒருபடி மேலே போல் சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறவரை ஒரு பிடி மண்ணை கூட அங்கே இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக உங்களிடத்தில் தெரிவித்து, இங்கே எல்லாம் முகக்கவசம் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்களே, இந்த முகக்கவசம் எதற்காக போட்டுக் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னால் நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இந்த முகக்கவசத்தை உங்கள் முகங்களில் அணிந்து கொண்டு வந்திருக்கேன் என்பதை சொல்லி நான் அமைகிறேன். நன்றி. பேரவையின் கவனத்திற்கு உட்காருங்க. போதும், நிறைய போதும், நீங்க கலந்துட்டே. பேரவையினுடைய கவனத்திற்கு டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருந்தார். சட்ட திருத்தத்தை, அதாவது கனிம வளம் தொடர்பான சட்ட திருத்தத்தை அதிமுக நாடாளுமன்றத்தில் ஆதரித்ததாகவும் இதற்கு மூல காரணமே அதிமுக தான் என்றும் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்திருந்தார்.